ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பாலக்காடு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. இப்போ ட்ரெயின்லாம் நிற்கிறப்ப இங்கே என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா காஃபி, அல்வா, அப்புறம் சிப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். இப்போ நைட்டு யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பாலக்காடில் நிற்கிது அப்படின்னா 10 மணி. இது வந்து யஷ்வந்த்பூர் போகிற எக்ஸ்பிரஸ். இப்போ இந்த ட்ரெயின் வந்து இப்போ பாலக்காடில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ ட்ரெயின் வச்சு 10 மணிக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி, இங்கே காஃபி வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா முட்டு பார்க்குறோம், அல்வா, வடை இருக்குது, இட்லி வடை, சமோசா, காஃபி குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் இருக்கும். டஸ்ட்பின்ஸில் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி இப்போ போயிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து வெஹிக்கிள்ஸ் இருக்கிறதுல கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் அவங்க சைடில் கொண்டு வருவாங்க. நம்ம வந்து உள்ள போகிறோம். திருவனந்தபுரம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் சூப்பர் ஃபாஸ்ட். இது வந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின் வந்து இதில் தான் போகும் அப்படிங்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து 3rd பிளாட்ஃபார்மில் இருக்கும். இங்கிருந்து நம்ம அந்த சைடு போகணும். தேடா இது 4th தெரியல. புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ட்ரிங்கிங் வாட்டர் சைடில் வேணால் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுல்லாக இருக்கும். യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് ട്രെയിൻ നമ്പർ 12624 തിരുവനന്തപുരം പുരട്சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. யஷ்வந்த்பூர் டு கண்ணூர், கண்ணூர் டு யஷ்வந்த்பூர். இப்போ கண்ணூர்லேருந்து யஷ்வந்த்பூர் போகிற ட்ரெயினில் தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஸ். பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எல்லாரும் வெயிட்டிங். திருவனந்தபுரம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஜென்ரல் டிக்கெட்டில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி ஏறிட்டேன். அதனால இறங்கி இன்னும் நடந்து போயிட்டுருக்கேன். பாலக்காடு ஜங்ஷன். യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് ട്രെയിൻ നമ്പർ 12624 തിരുവനന്തപുരം പുരട്சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நைட் அட் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன், பாலக்காடு ஜங்ஷன். திருவனந்தபுரம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். साइड शॉप्स शॉप्स यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1, 2, 6, 2, 4 तिरुवनंतपुरम पुरட்சி தலைவர் டாக்டர் एम.जी. रामचंद्रन सेंट्रल रेलवे स्टेशन मेल सुपरफास्ट थोड़ी ही देर में प्लेटफॉर्म क्रमांक 5 पर आएगी. ஆக்சுவலாக டீ வந்து ட்ரெயினில் வர இங்கே காஃபி நல்லா இருந்துச்சு. டீயை விட டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ டேக் போட்டு கொடுத்துருவாங்க. பட் அதான் காஃபி வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு காஃபி கூட குடிச்சிட்டு போகலாம். இந்த மாதிரி டீ ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். கேட்ரிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இனி ஸ்டெப் ஏற வேண்டிதான். ஆமாம், இது 3rd பிளாட்ஃபார்ம். இது 4th பிளாட்ஃபார்மில் கொஞ்ச நேரம் நம்ம வந்து இறங்கியிருக்கோம். கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின்ஸ்லாம் மேக்ஸிமம் 4th பிளாட்ஃபார்ம் முடியாது தான் வரும். நம்ம மேலே ஏறி படிக்கட்டில் ஏறணும்.
1 and 2 பிளாட்ஃபார்ம், 2 3 பிளாட்ஃபார்ம் தொடங்கி 1வது பிளாட்ஃபார்ம் போய் நம்ம வெளியே போனோம். எக்ஸ்கலேட்டர்ஸ் இருக்குது, என்ன நடந்து போகலாம். எக்ஸ்கலேட்டர் இருக்கப்போ ஏன் நடந்து போகணும், குப்பையெல்லாம் இருந்தால் டப்பாவில் கொட்டியிருக்கேன். சங்கடம் ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகுது. எக்ஸ்கலேட்டர் மேலே போகிறது மட்டும் தான் ஒர்க் ஆகுது, கீழே இறங்குறது ஒர்க் ஆகாமல் இருக்குது. எல்லாம் நடந்து இறங்கி போயிட்டுருக்காங்க. எக்ஸிட் இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் போஸ்ட், அதாவது ஆர்பிஎஃபோட ஆஃபீஸ் இருக்கும். பாலக்காடு ரயில்வே ஜங்ஷன் அப்படிங்கிறது பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ மேபி இங்கேருந்து ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பாலக்காடு டவுன் சிட்டிக்கு. அங்கேருந்து இங்கே வரணும். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஊர் பேர் வந்து ஒலவக்கோடு. அது வந்து பாலக்காடு ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து மோஸ்ட்லி நிறைய ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகுது. எல்லாம் வெயிட்டிங், நிறையா பேர் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஜென்ரல் டிக்கெட்லாம் போனால் யூடிஎஸ் இருக்கும், ஸ்கேன் பண்ணி யூடிஎஸ் ஆப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த மிஷின் இருக்கும், டிக்கெட் எடுத்துக்கலாம். நிறையா பேர் வெயிட்டிங். ஆட்டோஸ்லாம் வந்து முன்னாடியே கிடைக்கும், டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் ரைட் அண்ட் லெஃப்ட் டூ 2 சைடுமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்க்கிங்ஸ் இருக்குது.